தௌஹீத்வாதி என்ன நினைக்கிறான்னா நம்மள சிறுக்கு வைக்கலையே, நம்மளதான் எதை மன்னிப்பான், இதையா மன்னிப்பான், கடனையா மன்னிப்பான், காசையா எல்லாம் மன்னிப்பான், அல்லாவுக்கு செய்யற விஷயங்கள்ல தவறு செஞ்சா மன்னிப்பான். இவன் என்ன பண்றான்னு கேட்டா வாங்கின கடனை சரியா திருப்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப பின்தங்கி இருக்கிறவனா நீங்க இருக்கிற. அப்ப என்ன தௌஹீது, நீ என்னத்தை கற்று என்னத்தை நின்ற எல்லாம் போய் தொலைஞ்சிருமாடா உதவி யோசிச்சு பாரு, எல்லாம் போயிருவேன். என்கிட்ட 10,000 ரூபாய்க்கு மூத்தா போனீங்கன்னா உன் தொழுகை எனக்குல, நீ 20,000 ரூபாய் என்கிட்ட வாங்கி நீ மூத்தா போனா நீ வச்ச நோம்பு நாள்ல எனக்கு பிடிச்சி தந்துருவானே. அப்ப மறுமை நாள்ல எதை கொடுப்பான்? நம்ம யார்த்தையாவது கடன் வாங்கிய நிலையில் மரணித்து விட்டால் நம்ம செஞ்ச அமல்களை எல்லாம் பறித்து அவனுக்கு கொடுப்பான் இருக்குத. ஒண்ணுமில்லாம போய் நிப்பியடா, வெறுங்கையை வீசிட்டு போய் நிப்பிய. அப்ப நீ என்ன விளங்கனு? இந்த ஒரு பேசிக்கை நீ விளங்கணும். பொருளாதார விஷயத்துல நெருப்பு மாதிரி இருக்கணும், ஆசைப்பட அளவுக்கு மேல ஆசைப்படக்கூடாது. அடுத்தவன் காசு எனக்கு தேவையில்லை, அடுத்தவனுடைய சல்லி காசுக்கு நான் விட போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீ இருந்தா தான் நீ கற்றபடி நின்றேன்னு அர்த்தமாகுமே தவிர நிறைய தொழுது விட்டு நீ அதான் கடன் வாங்கின அவ்வளவு பேருமே உலகத்துக்கு தொழுவுற அவனுக்கு தொழுவல தெரிஞ்சுக்கிறீங்க. கடன் வாங்கின அவ்வளவு பேருமே வைக்கிற நோன்பு அவனுக்கு இல்ல, ஊருக்கு நோன்பு வைக்கிறான். ஏன்? அந்த நன்மை ஊருக்கு போய் சேரப்ப இவனுக்கு கிடைக்காது. யார்கிட்ட கடன் வாங்கினாலும் அவனுக்கு போய் சேருமே தவிர இவனுக்கு அந்த நன்மை கிடைக்காது. கட்டம் வாங்க பயப்படுங்க. தௌஹீத்வாதிகள் ஏகத்துவத்தில் உள்ளவர்கள் என்ன செய்யணும்? ஒரு மௌத்து ஹயாத்து, ஒரு எமர்ஜென்சி அவசர நிலை, அதுக்கு கடன் வாங்க. ஓட்டு வீட அரண்மனையாக்குற கடன் வாங்காதீங்க, குடிசைய ஓடாக்குற கடன் வாங்காதீங்க, 5 கிராம் 10 கிராம் ஆக்குறது கடன் வாங்கவே செய்யாதீங்க. செத்து போயிருவோன் இருந்தா வாங்குங்க, பொண்டாட்டி செத்துருவான் இருந்தா வாங்குங்க, புள்ள செத்து போயிருவான் இருந்தா வாங்குங்க, ஒரு மருத்துவத்துக்கு ஒரு அவசரத்துக்கு வாங்க. கடன்கிறதுல அப்படி பயப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுக்ஃபரு லிஷ்ஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் பண்றான அவனுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுக்ஃபரு லிஷ்ஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் பண்றான அவனுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர. உயிரையே ஒருத்தன் தியாகம் பண்ணுனா அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறானா, கடனுக்கு மன்னிப்பு கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசையை மாத்திரம் ஒரு எல்லையில் வைத்து மார்க்கத்தை விட அதுக்கு 2வது இடம் கொடுத்தீர்களே ஆனால் கண்டிப்பா உங்களுக்கு நிற்க முடியும். அதை விட்டுட்டு காசுதான் முதலிடம் வந்தீங்க, அவுட்.